ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ் கோட்டை ஸ்டோரிஸ் சேனலுங்க. இன்றைய தினம் 29 ஜூன் 2024 இன்று சனிக்கிழமை. சரி, இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம். வாங்க, புதிர்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்கப்பா. வாங்க, முதல் கேள்விக்கு போகலாம். இடமிருந்து வளம் 1. டாசியாதார் தலைவாசல் மிதியாதே. மதியாதார் தலைவாசல் மிதியாதே சொல்லுவாங்களா, அது. ஸோ மதிக்காதவங்க வீட்டு பக்கத்துலேயே போகக்கூடாதாம்ப்பா. அவங்க தலைவாசல்லாம் மிதிக்கக்கூடாது, தாண்டி குதிச்சுன்னா உள்ளே போயிடக்கூடாது. அதுக்காக அந்த வீட்டுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது தான் மீனிங். 1. மேலிருந்து கீழ். நம் தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்கள். மகாத்மா காந்தி, ரைட், அதுதான் எதிர்பார்க்குறாங்க. மகாத்மா காந்தி. 8 இடமிருந்து வர மா. தாயின் சகோதரன் மாமா. அப்படியே 14 வளம் இருந்த இடம். தீயில் முடியுது, என்னென்னு பார்க்கலாம். டேஸுக்கு முந்து, பந்திக்கு முந்து. 14 மேலிருந்து கீழ். பேல ஆரம்பிக்குது. இன்று மும்பை, அன்று பாம்பாய். பாய் என்னையா பேர் இது, ஆட்டோவில் ஆன் அடித்த மாதிரி. இன்றைக்கு மும்பை, அன்றைக்கு பம்பாய். ஏன் இந்த மாதிரி பேரை வச்சாங்கலாம் தெரில. 18 இடமிருந்து வளம். ஈல முடியுது. ஈல முடியல, ஈ நடுவில் இருக்குது. காரமான காய் கலைந்துள்ளது. காரமான காய் மிளகாய் தான், அதை களைச்சி போட்டிருக்காங்கப்பா. ஈ இங்கே வருதுக்கு. காவும் ஈயும் களைச்சி போட்டு பார்க்குறேன். மிளகாய். சரி, 18 கீழே இருந்து மேல். மீள ஆரம்பிக்குது. அதிகம் மீள ஆரம்பிக்கிறதுக்கு என்ன ஒரு வார்த்தை? மிகை. சரி, 16 வளம் இருந்த இடம். இம்ல முடியுது. வீரன் நடக்கும்போது பூமி டேஸ். வீரன் நடக்கும்போது பூமி என்னப்பா பண்ணோம்? என்ன சொல்ல வராங்க ஐயா? யார் நடந்தாலும் பூமி ஒரே மாதிரி தானங்க இருக்கும். வீரன் நடந்தால் மட்டும் ஸ்பெஷலாக தான் நடக்குதா? என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்துடலாம், இருங்க. 16 மேலிருந்து கீழ். என்னன்னு பார்க்கலாம். டேஸ் பாடுபட்டு சேர்த்த பணம் வெள்ளத்தில் போனது. அது சொல்லுவாங்களா, அரும்பாடுபட்டு சேர்ந்த பணம். அரும்பாடு. சரி, இதையும் கூட பார்த்துடலாம். இம்முன்னு இருக்குது. வீரன் நடந்தால் ஏதோ ஆகுமா பூமி, அது என்ன அம்முன்னு பார்க்கலாம். 10 மேலிருந்து கீழ். கல்வி கடவுள் சரஸ்வதி தான். கலைவாணி சரஸ்வதி சரியாக இருக்கும். சரஸ்வதி போட்டலாம். சரஸ்வதி. கலைமகள் கூட போடலாமே, கலைமகள். சரி, இருங்க பார்க்கலாம் என்ன வருதுன்னு. சரஸ்வதி போட்டிருக்கேன். அதியம்னு இருக்குது. 16 வளமிருந்த இடம். வீரன் நடக்கும்போது பூமி அதிமா. வீரன் நடந்த பூமி அதிருமா? எங்கேருந்து இந்த மாதிரி லாஜிக்கெலாம் கண்டுபிடிக்கிறீங்க? நிறைய தமிழ் சினிமா பார்த்த எஃபெக்ட். அப்படியே தீக்குச்சி பார்த்தோன்னா, தீக்குச்சி பற்றிக்கிறது பார்த்தாலே அப்படியே நடந்து போனால் சைடில் அப்படியே காற்றுல இலெல்லாம் பறந்து போகிறது. இந்த மாதிரி நிறைய சைடு எஃபெக்ட்ஸு, ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்லாம் பார்த்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. அவனா டைனோசர் குட்டியாக நடந்து போனால் அதிர்றதுக்கு. ஜுராசிக் பார்க் படத்தில் தான் காட்டுவாங்க, நடந்து போனால் அதிர்ற மாதிரி. சரி, 13 இடமிருந்து வளம். இருக்குது. ஆண்கள் பெயருக்கு முன்னால் மரியாதை நிமித்தம் போடப்படுவது ஆங்கிலத்தில். இது மிஸ்டர். 15 கீழே இருந்து மேல். இருக்குது. டேஸும் தலைகாக்கும். தர்மம் தலைகாக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். 15 இடமிருந்து வளம். தேல ஆரம்பிக்குது. ஆபரணம் செய்ய தேவைப்படும் உயர்ந்த ரக உலோகம். தேல ஆரம்பிக்குதுப்பா. ஒரு உயர்ந்த ரக உலோகம் தங்கந்தேன். 17 கீழே இருந்து மேல். இங்கே இருக்குது. மோதிரம் வளையல் ஆங்கிலத்தில். மோதிரம் வளையல் இதெல்லாம் ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்க? ரிங்கு. 19 கீழே இருந்து மேல். இருக்குது. அதிக சத்தம் எழுப்பும் வெடி. அதிக சத்தம் எழுப்பும் வெடி. நிறைய வெடி இருக்குப்பா. மட்டும் இருக்குது. சரி, முதல் எழுத்து என்னென்னு கண்டுபிடிக்கலாம். 19 வளம் இருந்த இடம். தொடக்கத்துக்கு என்ன ஆரம்பிக்கலாம்? ஆரம்பம். இது இம்முன்னு இருக்குது. 12 பார்த்துடலாம். இடமிருந்து வளம். தீய சகவாசத்தால் கெட்ட பெயரை தான் டேஸ் பாதித்தான். அது நல்ல பெயரை பாதித்தது, கெட்ட பெயரை சம்பாதித்தது. சம்மு போட்டுடலாம். இம். அந்த ஆம வெடி என்னன்னு பார்க்கலாம். அதிக சத்தம் எழுப்பும் வெடி ஆம வெடி இல்லை. இம்.
என்ன சொல்ல வராங்க? ஆம்படி, ஆட்டம் பாம் வெடி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆட்டம் பாம். எங்கே ஆட்டம் பாம் என்பது ஆங்கில வார்த்தை. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இது தமிழ் வார்த்தை தான் நீங்கள் கொடுத்துருக்கணும். ஆட்டம் பாம்புக்கு தமிழில் என்னப்பா? யாராவது தெரிஞ்சால் கொஞ்சம் போட்டு விடுங்க கமெண்ட்ஸில். சரி, 12 கீழே இருந்து மேல் சேல ஆரம்பிக்குது. ஐயப்பன் தலம். ஐயப்பன் தலம் வந்து சபரிமலை. 4 வளம் இருந்த இடம். தன் நன்றியை தெரிவிக்க நாய் டேஸ் ஆட்டும். நாய் வாழையாட்டும், மனிதன் காளையாட்டுவான், நன்றி கெட்டவன். ஸோ அதனால் இந்த சத்யராஜ் படத்தில் ஒன்று வரும் தெரியுமா? அமைதி படையில் அவர் எம்எல்ஏ ஆனோட கொஞ்சம் கொஞ்சமாக கால் மேலே காலை போட்டு காலாட்டுவார்ல. எஸ், மனுஷன் அந்த மாதிரி தான். நாய் மட்டும் வாழையாட்டும். 6 கீழ் இருந்து மேல். விருப்பம். விருப்பம் வந்து அவா அம அப்படின்னு இருக்குது. அது என்ன அமன்னு பார்க்கலாம். 6 வளம் இருந்த இடம். உட்கார். உட்கார்னு சொல்கிறாங்கப்பா. அப்போ அமரு அப்படின்னு போடலாமா? அமர் இல்லைன்னா அமரு, அமருக. சரி, சபரிமலை அமருக, வாழை அமரு. ஓகே, இதெல்லாம் முடிச்சாச்சு. அப்படியே இங்கே வந்துடலாம். இங்கே வந்து மீள முடிகிற வார்த்தை 2 மேலிருந்து கீழ் என்னன்னு பார்க்கலாம். குழந்தைகளை பள்ளியில் முதலாக சேர்க்க உகந்த நாளாக கருதப்படுகிறது. மீள முடிகிற நாள் தான் நல்ல நாள். அன்றைக்கி தான் குழந்தைகளை வந்து பள்ளியில் சேர்ப்பாருங்க. விஜயதசமி போடலாமா? விஜயதசமி. சரி, அப்படியே தசன்னு இருக்குது. 9 இடம் இருந்து வளம் பார்த்துடலாம். மைசூரில் நவராத்திரி பண்டிகையை டேஸ் என கொண்டாடுவர். தசரா என்று கொண்டாடுவர். 7 இடமிருந்து வளம் ஏ இருக்குது. டேஸ் மில்லை, மந்திரமில்லை, மேஜிக்காரரின் கூற்று. மாயமில்லை, மந்திரமில்லை, அது ஒன்றுமே இல்லைங்க. அப்புறம் எதுக்கே போய் பார்க்கணும்? ஆனால் மாயமில்லை மந்திரமில்லைன்னு சொல்லிட்டு தான் வந்து அப்படியே வித்த காட்டுவார். சரி, 5 இடமிருந்து வளம் பார்த்துடலாம். ஜா இருக்குது. மாணவர்கள் அனைவரும் பள்ளியில் டேஸ் என தகவல். மாணவர்கள் எல்லாருமே பள்ளியில் ஏதோ பண்ணிட்டாங்களாம்ப்பா. ஜா இருக்குது. என்ன ஜா அது? இருங்க, இதையும் பார்த்துடலாம். 5 மேலிருந்து கீழ். சரி, வேறொரு சொல் இம். சரிக்கு இன்னொரு வார்த்தை போடணும்பா. இம்ல முடியுது. மா இம்னு இருக்குது. ஆமாம் போட்டுடலாம். சரி, ஆமாம். சரி, ஆமாம்னா ஆஜான்னு வந்துருச்சு. 5 மாணவர்கள் அனைவரும் பள்ளியில் டேஸ் என தகவல். ஆஜர் என தகவல். இது எங்கேருந்து இந்த மாதிரி வார்த்தைலாம் வருது தெரியல. ஆஜர், மகஜர் அப்படின்லாம். சரி, 3 மேலிருந்து கீழ் இருள முடியுது. விநாயகர் வேறு பெயர். பிள்ளை டேஸ். பிள்ளை யார்? வியா அப்படின்னு வருது. 2 வியாபாரம் செய்பவர். வியாபாரம் செய்கிறவர் வியாபாரி தான். வியாபாரி. அப்புறம் ஏதாவது கட்டங்கள் விடுபட்டிருக்க இங்கே இருக்குது. 11 வளம் இருந்த இடம் பார்த்துடலாம். ரசன்னு இருக்குது. ஒரு ரசனையான கேள்வியாக இருக்கும் போல இருக்கு. என்னது அது? 11 விருந்தில் சாம்பாருக்கு அடுத்து பரிமாறப்படுவது சாறு. ஆமாம், சாம்பாருக்கு அப்புறம் ரசம்தான் ஆப்வியஸ். இப்போலாம் அதெல்லாம் வைக்கிறதே இல்லையப்பா. எல்லாம் புஃபே சிஸ்டம்னு வச்சிடுறாங்க. அதில் ரசம்லாம் பார்க்கவே முடியறதில்ல இப்போ. அவ்வளவுதான். எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு. ஏதாவது விடுபட்டிருக்கிறதா என்று பார்க்கிறேன். எதுவுமே விடுபடலை. எல்லா கட்டங்களும் நிரப்பிட்டான்னு நினைக்கிறேன். சரி, அவ்வளவுதான். அப்புறம் நேற்று வந்திருந்த ஆன்மீக மலர் குறுக்கு எழுத்து. கொஞ்சம் பேர் வந்து கடினமாக இருக்குன்னு போட்டிருந்தாங்க. கொஞ்சம் பேர் வந்து அது சுலபமாக இருக்குன்னு போட்டிருந்தாங்க. அது சுலபமாக கடினமாக அப்படிங்கிறதே தெரியல, எனக்கே தெரியல. நீங்கள் வந்து பாருங்கள். பார்க்கலன்னா பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்களை போஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் நேற்று கேட்ட கேள்விக்கான விடைகளை நான் அப்படியே க்ளோஸ்அப்பில் காட்டிடுறேன். அதையும் பார்த்துக்கலாம் நீங்கள். அவ்வளோதான். இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். பபாய்.